ஆசிரியர் பள்ளி பருவத்திலே தொடக்கப்பள்ளி பயிலுகின்ற காலத்திலே தந்தை பெரியாரை உள்வாங்கியவர். அன்றிலிருந்து 92 அகவையை அவர் நிறைவு செய்திருக்கின்ற இன்றைய வரையிலே ஐயாவுடைய அந்த பாதையை தவிர எந்த வகையிலும் அவர் தடம் புரளாமல் செல்லக்கூடியவர். அந்த வகையில் தான் அவர் அந்த தலைப்பை தேர்வு செய்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது கூட ஐயாவுடைய அடிச்சுவட்டில் நான் தனக்கென்று எதுவுமே இல்லை, எல்லாமே தந்தை பெரியார் அவர்கள் தான். அந்த அடிப்படையில் தான் அவர் ஒரு கருத்தை கூட சொன்னது உண்டு. எனக்கு சொந்த புத்தி தேவையில்லை, தந்தை பெரியார் தந்த புத்தி போதும் என்று சொன்னார்கள். அது கூட விமர்சனத்துக்கு உள்ளானது. அப்பதான் ஆசிரியர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். என்னுடைய சொந்த புத்திக்கு சபலம் வரும், ஆனால் பெரியார் தந்த புத்திக்கு அந்த சபலங்களுக்கு இடமே இல்லை. ஆகையினால்தான் அந்த கருத்தை சொன்னேன் என்கின்ற பொழுது அதை விமர்சித்தவர்கள் எல்லாம் வாய்மூடி போனார்.